இந்த நாளிலும் இந்த விழாவில் நம்மோடு வந்து கலந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கிற வாழ்த்துகிற நம்முடைய திருமணத்தினுடைய மூத்த ஆயர்கள் ஒருவரான அதுக்கு மிருதேவால் கையாளருக்கும் திருமணத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு முன்னர் பேசின எல்லாருமே இன்றைக்கு நாம் சந்திக்கிற சில நெருக்கடிகளை, நம்மை சோர்வு போக பண்ணுகிற சில விஷயங்களை, நம்மை சலிப்படைய செய்கிற சில விஷயங்களை, நமக்குள் நாமே கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் வருத வைக்கிற விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினார்கள், பேசினார்கள். அவையெல்லாம் உண்மை, அவையெல்லாம் உண்மை. ஆனால் பண்டிகைகள் என்பது எதற்காக, விழாக்கள் என்பது எதற்காக? ஏனென்றால் எல்லார் வாழ்விலும் சோர்வும் சோதனையும் தோல்வியும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எல்லா குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்யும், திருச்சபையிலும் இருக்கத்தான் செய்யும். இந்த சண்டைகளை, சச்சரவுகளை, சோர்வுகளை இவற்றையே பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து கொண்டாட்ட உணர்வை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் பண்டிகைகள். அப்படிப்பட்ட பண்டிகை தான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. ஆகவேதான் ஆண்டில் ஒரு ஆண்டு முடியும் பொழுது ஒரு ஆண்டு முழுவதும் எத்தனையோ போராட்டங்களை பார்த்து எத்தனையோ தோல்விகளையும் சோர்வுகளையும் சந்தித்து விட்டோம். ஆனால் ஒரு புதிய ஆண்டை துவங்கும் பொழுது மீண்டும் அதே சோர்வோடு போகக்கூடாது என்பதற்காகத்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆண்டின் நிறைவிலே வருகிறது. நம்மையால் புதுப்பித்துக் கொண்டு நமது சோர்வுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை சோர்வு பண்ணுகிற எல்லா சிந்தனைகளிலிருந்தும் வெளியே வந்து நம்மை புதுப்பித்துக் கொண்டு புதிய பலத்தோடு புதிய ஞானத்தோடு கடவுள் பெறுகிற புதிய ஆற்றலோடு புதிய ஆண்டுக்குள் புறப்பட்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எழுந்து கட்டுவோம் பாருங்கள், வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்றால் நாம் இன்னும் எழவில்லை, எல்லாம் விழுந்திருக்கிறோம் என்று பொருள். ஒன்று நீங்கள் எழ வேண்டும், நீங்கள் எழுந்து ஒன்றுபட்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் இதை கட்ட முடியும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. நமக்குள் இருக்கிற சோர்வுகளை அப்புறப்படுத்துவோம், நமக்குள் இருக்கிற எதிர்மறை சிந்தனைகளை அப்புறப்படுத்துவோம், நமக்குள் இருக்கிற தோல்வி மனப்பான்மையை அப்புறப்படுத்துவோம். Let us focus on the positive side. நேர்மறையான குறியீடுகளை, நேர்மறையான அடையாளங்களை பார்த்து நம்மை நாம் புதுப்பித்து கிறிஸ்துவின் பிறப்பு அப்படிப்பட்ட நேர்மறையான வலிமையை தருவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே நான் நேரம் கருதி மிகச் சுருக்கமாக ஒரு விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்தி கடந்து செல்கிறேன். அது இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம் எல்லாருக்கும் பயன்மிக்கதாக அமையும் என்று நம்புகிறேன். கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும்? அப்படியே அவர் பிறந்தால் அதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? அந்த கொண்டாட்டம் மற்ற கொண்டாட்டத்தை போலதான், அல்லது கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு ஏதேனும் சிறப்பான தனித்துவம் மிக்க செய்தியை சொல்லுகிறோம்? இதை ஒட்டித்தான் நான் கவனிக்கிறேன். What is the unique message that Christmas has to give to the world? கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்துக்கு தனித்துவம் மிக்க செய்தியை சொல்லுகிறதா? இதையெல்லாம் 2000 ஆண்டுகள் ஒரு வெற்றி விழாவாக இதை கொண்டாட வேண்டிய தேவை. ஆண்டுதோறும் சமூக சூழலில் மாறுவதற்கேற்ப, தலைவர்களின் மாற்றத்திற்கேற்ப கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு புதிய ஒளியை பாய்ச்சிக் கொண்டே இருக்கிறது என்றால், இன்றைக்கு 2024 ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு எதை சொல்லுகிறது? நாம் படிக்க கேட்ட திருமறை பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களிலிருந்து ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, கிறிஸ்துவின் பிறப்பு கடவுள் எடுத்த முடிவு. இட்ஸ் காட்ஸ் ரெசல்யூஷன். என்ன முடிவு? நப்தலி நாட்டையும் செபலோன் நாட்டையும் அது இழிவு செய்யப்பட்ட முந்தைய காலத்தில் இருந்து மேசியாவின் பிறப்பில் அந்த இடத்திற்கெல்லாம் கடவுள் மகிமைப்படுத்த போகிறார். அந்த இடங்களை எல்லாம் மீண்டும் மகிமைப்படுத்த போகிறார். இழிவுபடுத்தப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், தோற்று போனவர்கள், சமூக மட்டத்தில் பின்னணி போனவர்கள்
அங்கீகாரம் இல்லாதவர்கள், முக்கியமற்றவர்கள், இவர்கள் எல்லாரும் மேசியாவின் பிறப்பில் மகிமைப்படுத்தப்படுவார்கள். They will be glorified. Insignificant, neglected, they will be glorified at the time of Messianic coming. மேசியாவின் வருகையில் இப்படி முக்கியமற்றவைகள், இழிவுக்குட்படுத்தப்பட்டவைகள், அவமானத்துக்குட்படுத்தப்பட்டவைகள், இவைகளெல்லாம் மேன்மைப்படுத்தப்படும். ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்ந்த மரியாள் என்கிற ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண பெண்மணி மேசியாவின் வருகையில் மீட்பரின் தாயாக உயர்த்தப்படுகிறார். ஊருக்குள் கூட அனுமதிக்கப்படாத சாதாரண மேய்ப்பர்கள், ஊருக்கு வெளியே மந்தையை வைத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மேசியாவின் பிறப்பின் முதல் செய்தியை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் வழி இந்த உலகம் முதல் நற்செய்தியை பெற்றுக் கொள்கிறது. முக்கியமற்றவர்கள் என்று கருதப்பட்டவர், முக்கியமற்றவர்கள். பெற்றோராகப்பட்ட பெற்றவர்களே, யூதாவின் நகரங்களில் மிகச் சிறியதாக இருக்கிறார். மிக்ரோம், மிக்ரோம் கிரேக்கத்திலே மிக்ரோம் என்றால் மிக நுண்ணியது. அதிலிருந்து வருகிற வார்த்தை மைக்ரோஸ்கோப். மிக நுண்ணியது. நீ அடையாளம் என்று இருக்கிறார், யாருமே தெரியாது. பிரபலமாக ஒரு ஊர், ஒரு கிராமம். இதோ அந்த கிராமமான பெத்லகேமிலிருந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறவர் போகிறார். So in the last days, the Messianic age, God wanted to glorify the unimportant, insignificant, neglected sectors of society. சமூகத்தில் எவையெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறதோ, எவையெல்லாம் பின்னோக்கி வீசப்பட்டிருக்கிறதோ, எவையெல்லாம் ஆண்டாண்டு காலமாக அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ, எவையெல்லாம் முக்கியத்துவத்தை இழந்திருக்கிறதோ, எவையெல்லாம் தலைமுறையாக இழிவு செய்யப்பட்டதோ, அவற்றை எல்லாம் கடவுள் மேசியாவின் வருகையில் உயர்த்த போகிறார், மேம்படுத்த போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். And that is the resolution of God. இதுதான் கடவுள் எடுத்த முடியும். கடவுள் எடுத்த முடியும். Therefore Christmas is a festival of God's resolution. மனித விருப்பத்திற்கு கொண்டாடுகிற பண்டிகை அல்ல, கடவுளின் முடிவை கொண்டாடுகிற பண்டிகை. Second, it's God's intervention. தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கடவுளின் பேரொளி ஒளிர்கிறது. இஸ்ரவேல் வரலாற்றிலே வடநாடு கிமு 722 வீழ்ச்சி அடைகிறது. தென்னாடு 557 வீழ்ச்சி அடைகிறது. அதன் பிறகு ஒரு இருண்ட காலம் இஸ்ரவேலை சூழ்ந்துள்ளது. டார்க் ஏஜ். அந்த காலங்களில் இஸ்ரவேலுக்கு இந்த அரசர் இல்லை, இஸ்ரவேலுக்கு இந்த அரசாட்சி இல்லை, இஸ்ரவேலுக்கு இந்த ஆலயம் இல்லை, இஸ்ரவேலுக்கு இந்த ஆசாரியம் இல்லை, இஸ்ரவேலுக்கு இந்த ஆராதனை இல்லை. They have no king, no kingdom, no temple, no priest, no worship at all. They were struggling in the darkness. இருளிலே தட்டு தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். எங்கு போனோம் என்று தெரியவில்லை. பாபிலோனிய சிறையடைப்பு, பாபிலோனிய தடை. பாபிலோனியர்கள் சூரியனை வழிபட்டார்கள். சூரியன் தான் உலகத்துக்கெல்லாம் வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் சூரியனை வழிபடுகிற பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் இருளை உணர்ந்தார்கள். இருளை, the darkness, மரண இருள், கால இருள், கும்பிட்டு எங்கும் போக முடியவில்லை, எங்கே நிற்கும் என்று அனுமானிக்க முடியவில்லை. அத்தகைய நேரத்தில் கடவுளின் பேரொளி அவர்கள் மீது உதித்தது. இட் இஸ் காட்ஸ் இன்டர்வென்ஷன். அப்படியே கடவுள் மக்களை தடுமாற வைத்து விட்டு சும்மா இருந்துவிட போவதில்லை. அவர் தலையில விரும்புகிறார். God wanted to intervene in your own life, intervene in your own history, intervene in the history of the church. நம் தடுமாற்றங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற பேரில் இதற்குள் கடவுளின் பேரோடு உதிக்கும். அதைத்தான் இறைவாக்கினர்கள் வந்து சொன்னார்கள். இறைவாக்கினர்கள் வந்து சொன்னார்கள், கடவுள் நம்மை இப்படியே விட்டுவிடப் போவதில்லை, இந்த சோதனைகள் தொடரப் போவதில்லை,
இந்த தோல்விகள் தொடர போவதில்லை. நாம் இருநிலையே கடைசி வரைக்கும் தடுமாறிக் கொண்டிருக்க போவதில்லை. கடவுளின் பேரொளி நம்மை சந்திக்கிறது. நம் வாழ்வில், நம் வரலாற்றில் ஒரு மகத்தான திருப்பம் நமக்காக காத்திருக்கிறது. இது எல்லா காலத்துக்கும் உரியது. யாரையும் புறந்தல்வதல்ல. நம்மை விமர்சிப்பவர்கள், நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை கேலி சொல்பவர்கள், நம்மை பற்றி பொய் சொல்லுபவர்கள் எல்லாரையும் சேர்த்துத்தான். யாரையும் அப்புறப்படுத்த வேண்டாம், யாரையும் புறக்கணிக்க வேண்டாம், பதிலுக்கு நீங்கள் திட்ட வேண்டாம், பதிலுக்கு நீங்கள் சபிக்க வேண்டாம். பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மாபெரும் சம்பவத்தை உண்டாக்கூடியது. அவர்களோ வந்துதான் ஆக வேண்டும். வருவாய், வர வேண்டிய இடம், வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கிறிஸ்துவின் பிறப்பு. மேய்ப்பதற்கு தூதர் சொல்கிறார்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு அறிவிக்கிறேன். ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பு கடவுள் நம் வாழ்விலும் வரலாற்றிலும் குறுக்கிடுகிற, தலையீடு செய்கிற, வலிந்து உள்நுழைகிற ஒரு பெரும் நிகழ்வு. நாம் தடுமாறிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. நாம் சோர்ந்து போய் கூறி குறுகி இருக்க வேண்டியதில்லை. கடவுள் நம் வரலாற்று தலையிடப் போகிறார். அவர் தலையிட்ட பிறகு விஷயங்கள் பழையது மாதிரி இருக்க போவதில்லை. புதியன பிறக்கும், புதியன தோன்றும், பழையன எல்லாம் ஒழிந்து போகும். It is God's resolution. It is God's intervention. And finally, it is God's solution. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். This is the retelling the creation story. இதுவரை படித்தவர்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் இருள் என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் ஒளி என்கிற வார்த்தையும் வரும். எங்கெல்லாம் வான் என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் பூமி என்கிற வார்த்தையும் வரும். அந்த பகுதி சொல்லுகிறது, காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். படத்தின் தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகத்தை பார்க்கிறார். பூமியானது அந்தகாரம் நிறைந்ததாக இருக்கிறது, இருள் நிறைந்ததாக இருக்கிறது. உலகெங்கிலும் இருள், உலகத்தின் முகத்தை இருள் கம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த பல ஆயிரம் ஆண்டுகளாய் இருந்த இருளை அப்புறப்படுத்துவது கடவுளுக்கு பெரிய வேலையாக இருக்கவில்லை என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது. எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாராம்? ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்று. இருட்டு என்பது என்ன? பிசிக்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும். டார்க்னஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். When the light comes, darkness automatically disappears. இருட்டை நீங்கள் தடியை வைத்து துறக்க முடியாது. இருட்டை நீங்கள் கத்தியை துறக்க முடியாது. இருட்டை விரட்ட ஒரே வழி ஒளியேற்றுவது. அப்படி கடவுள் ஒளி தோன்றுக என்றால் ஆண்டாண்டு காலமாய் இருந்த இருள் விலகி போயிற்று, உலகெங்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. அப்படி வெளியே போன இருள் மனித மனங்களுக்குள் போய் குடியேறிவிட்டது. வெளியே இருந்த இருள், அதை அப்புறப்படுத்துவதற்கு சூரியன் போதும், சந்திரன் போதும், நட்சத்திரங்கள் போதும். மனித மனங்களுக்குள் போய் கப்பிக்கொண்ட இந்த இருளை அகற்றுவதைப்படி அதற்குத்தான் கடவுள் ஒரு தீர்வு கண்டார். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நானே உலகத்துக்கு ஒளி என்பதை இந்த உலகத்துக்கு அப்படி அவர் அனுப்பப்படுவதை யோவான் சொல்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று துவங்கி அவருக்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளி பிரகாசித்தது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. அந்த ஒளி நமது இதயங்களை கவிக்கொண்டிருக்கிற இருள் போல
பொறாமை, கோபம், வஞ்சினம், கொலைவெறி, இது போன்ற இருளின் ஆற்றல்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒளியாய் வந்தவர் கிறிஸ்து. அந்த ஒளியை நாம் உருவாக்கிக் கொள்வோம். அந்த ஒளிதான் நமது இருளை அகற்ற வலிமைகின்றது. அந்த ஒளியை உருவாக்கிக் கொண்டு இருட்டோடு வாழ்ந்து பழகிற நாட்களை தாண்டி இனி ஒளிப்பிழம்பாய் வாழ்கிற வாழ்க்கையை துவங்குவோம். நானே உலகத்துக்கு ஒளி என்று சொன்ன அதே சொன்னால் இனி நீங்கள் உலகத்துக்கு ஒளி. And you are the light of the world. இது நீங்கள் ஒளி. இந்த இருள் கவ்விய சூழலிலிருந்து ஒளி பிளவுகளாய் நம் திருச்சபைக்கு திரும்பி போவோம், நம் வீடுகளுக்கு திரும்பி போவோம், நம் வாழ்விடங்களுக்கு திரும்பி போவோம். ஒளிரும் மக்களாய், ஒளிர்விக்கிற மக்களாய் இந்த உலகத்தை இருளை அடித்து விரட்டி, இருளை பிரித்தெறிந்து பிழம்புகளாய், சுடர்களாய், ஒளி வீசும் தீபங்களாய் இந்த உலகத்துக்கு புறப்பட்டு போவோம். இப்படிப்பட்ட பொருள் பொதிந்த கிறிஸ்துவின் பிறப்பு இந்த ஆண்டு கொண்டாட கடவுள் எல்லாருக்கும் அருள் செய்யட்டும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் தமிழர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக ஆழமாக